வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு, அரைக்கீரை குழம்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த குட்டி டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் இருக்க மாதிரி துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே கீரையை நான் கிள்ளி வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் அடியில் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது மேலேயே ஒரு தட்டு வச்சு கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்தளவு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. குக்கரில் வச்சு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த பருப்பை. இப்போது நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கடைஞ்சி. ஸோ கீரையை அந்த பருப்புலேயே கொட்டி அதில் இருக்க தண்ணியை ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் கீரையும் போட்டு ஒன்றா நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை இப்போ இதிலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ பாருங்கள், இது கூடவே தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்க்கணும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை சேர்த்துடலாம். இந்த நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ அடுப்பில் வச்சு இதை கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான அரைக்கீரை குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். சொல்லப்போனால் எனக்கு சாதத்தை விட தோசைக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMoT shopping application. BuyMoT shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.